நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம். சிங்கம் சூர்யா ரேஞ்சுக்கு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு சினிமா வில்லன் ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி கணக்குல ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல நான் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்கிறாரு. கோவால போய் அயன்மேன் சேலஞ்சுல எல்லாம் பங்கேற்கிறாரு. இது மட்டும் தானா இல்ல இதுக்கும் மேல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நாளுக்கு ஒரு செய்தி வெளியில வந்துகிட்டு இருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன நினைக்கிறீங்க? தோழர், இந்த மனுஷன் வந்து பியூர் கன்னடிகான்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறாரு. இஸ் பியூர் கன்னடிகா. அதனால்தான் தமிழ்நாடுல இருந்து லூட்டி அடிச்சு இங்க பாலிடிக்ஸ் பண்ணி பல ஆயிரம் கோடி சொத்து சேர்த்திட்டாரு. பலாயிரம் கோடி சொத்து சேர்த்திட்டாரு. சூலூரோட லேண்டை நான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அப்போ ஆட்சா பூச்சாங்க. சூலூர்ல லேண்ட் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூர்ல 1.5 years பேக். வி ரிலீஸ் த பேப்பர்ஸ் ஆல்சோ. அது பாத்தீங்கன்னா கம்மியோட கம்மி 100 கோடி கம்மி அந்த லேண்ட் வேல்யூ இருக்காரு. ஆஃப்டர் தட் இப்போ இந்த ஜக்கி ஆசிரம் பக்கத்துல லேண்ட் இப்போ இந்த 20 ஏக்கர் ஏதோ வாங்கியிருக்காரு. விச் இஸ் ஆல்சோ ஒர்த் செவரல் crores. இது பயங்கரமான ஒரு கோடி ப்ராஜெக்ட் இது. அதுல சில லட்சத்துக்கு பிஎம்இபில லோன் போடுறாரு. எப்படி கூத்து இருக்கு பாருங்க. அண்ட் திஸ் மேன், கரப்ஷன் இஸ் ஆல் பர்வேசிவ். அனைத்து கட்சி கரப்டா இருக்கு. பட் பிஜேபியோட கரப்ஷன் ரொம்ப ஸ்பெஷல் கரப்ஷன். அவன் ஏத்துக்கவே மாட்டான் கரப்ட். ஒரு 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 போபால்ல தோழர் முந்தா நேத்து 1000 பேருக்கு கார்பரேஷனோட செலவுல நம்ம மாநகராட்சி இருக்குல்ல, போபால் மாநகராட்சி, அதுல 15,000 ஊழியர் இருக்காங்க. அதுல பிஜேபி ஆளுங்களுக்கு 1000 ஊழியர்களுக்கு பிஜேபி ஆளுங்களை 1000 ஊழியரா சேர்த்து சம்பளம் போயிட்டே இருக்கு. ஸ்பெஷல் ஸ்கேம். இவங்க மாதிரி புது புது ஸ்கேம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது யாரும். நீங்க குஜராத்ல தான் ஸ்கேம் வரதெல்லாம் புதுசு புதுசா வரும். அம்பானிக்கு விற்கிறது, அடானிக்கு விற்கிறது, ஓஎன்ஜிசி ஸ்கேம், அந்த ஸ்கேம், செபி ஸ்கேம், அதெல்லாம் ஏகப்பட்ட லெவல்ல வேற. பிஎம் கேர் ஃபண்ட் தனியா, அது ஃபண்ட் தனியா, இது ஃபண்ட். இதுல கூத்து என்னன்னா, இவங்க கரப்ஷன் பண்றதெல்லாம் பாரத் மாதா கி ஜெய்ங்கிறாங்க. இவங்க கரப்ஷன் பண்றதெல்லாம் இது நாட்டுக்காக பண்ணிட்டு இருக்கவங்க. அர்த்தம் பண்றது கரப்ஷனுங்குவான். அதுவும் ஹானஸ்டி. இப்போ மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வர அப்படி இல்ல. ஹானஸ்டியில உச்சங்கிற மோடி ரேஞ்ச் ரோவர் வண்டி வாஜ்பேயும் மன்மோகன் சிங்கும் ஒரே கார்ல தான் டிராவல் பண்ணாங்க தோழர், பிரைம் மினிஸ்டரா. இந்த மனுஷன் வருஷத்துக்கு ஒரு கார் மாத்திரம். சரி, ஒரு பிரைம் மினிஸ்டர் கார் மாத்த முடியாதான்னு கேட்பாங்க. நீங்க பர்சனலா சொல்லுங்க, இவரோட சாய்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ், சாய்ஸ் ஆஃப் கண்ணாடி, சாய்ஸ் ஆஃப் ஃபுட், சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ், எங்கேயுமே சிம்பிளிசிட்டி இல்ல. ஆனா மோடி சிம்பிள். எந்த வேலையும் செய்யறது இல்ல தோழர், ஒரு வேலை செய்யறது இல்ல. ஆனா கேட்டா 18 மணி நேரம் வேலை செய்யறாங்க. அவர் என்னைக்கு 18 மணி நேரம் வேலை சொன்னாரோ அன்னைக்கு புரிஞ்சுக்கணும் 18 நிமிஷம் வேலை செய்ய முடியாது இந்த ஆள்னால. எழுத தெரியாது, படிக்க தெரியாது, பேசக்கூட தெரியாது. ஆனா கண்டபடிக்கு பேசுவாரு. கட்டாங்குவான். ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தது கட்டா வந்து நாட்டு கண்ணு கல்ச்சர் வருங்கிறான். அவன் நாட்டு கண் எடுத்து காங்கிரஸ் தலைமையில வச்சுக்கிட்டாங்களா. லாங்குவேஜ் பாருங்க. இப்ப காங்கிரஸ் சொல்லியிருக்காரு முஸ்லிம் கி மாவோவாதி, தட் இஸ் காங்கிரசி. முஸ்லிம் கம்யூனிட்டியே டிஃபேம் பண்றாரு, என்டையர் கம்யூனிட்டி டிஃபேம் பண்றாரு. So it's a dangerous. எங்கேயும் ஒரு இடத்துல தோழர், ஈவன் இஃப் இன் ஒன் பிளேஸ், ஈவன் இன் ஒரு இடத்துல கூட பிஜேபி வந்து இல்ல மோடி வந்து ஒரு இடத்துல கூட எக்ஸல் பண்ணாருன்னா நம்ம ஏத்துக்கலாம். நீங்க வாயிலிருந்து வரதெல்லாம் பொய், வாயிலிருந்து வரதெல்லாம் ஹிப்போக்ரசி. அண்ணாமலையும் அதே கேஸ் தான். பிகர் டேஞ்சர் ஆஃப் அண்ணாமலை இஸ் தி கம்யூனல் டிவைட். தே டு இட். மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா, அந்த ஆள் வந்து கோடி கணக்குல பிசினஸ் பண்ண போறாரு, கோடி கணக்குல அடிக்க போறாரு. அது கிளியர். அது ரொம்ப தெளிவு. அது டவுட்டே வேணாம். இங்க தமிழ்நாடுல 1000 கோடி லூட்டி அடிச்சுட்டு பெங்களூர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பியூர் கன்னடிகா வேலை காமிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா வேண்டாம் நம்மளுக்கு. இது வந்து RSS காரன் ஒரு கணக்கு இல்ல தோழர், ரெஜிஸ்ட்ரேஷனே இல்ல நாட்டுல. ஆனா 150 கோடி ப்ராப்பர்ட்டி போயிட்டே இருக்கு அவங்களுக்கு. சர்வசாதாரணமா நாடு முழுக்க ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகுது, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன், எங்க இருந்து பணம் வந்துச்சு, எந்த ஒயிட் மணி, எந்த பிளாக் மணி, ஒன்னும் தெரியாது யாருக்கும். எப்படி அலோவ் பண்ண முடியும்?
ராகுல் காந்தியோட நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அவ்வளோ கோவப்படுற பிஜேபி, அவ்வளோ தில்லுமுள்ளு காட்டுற பிஜேபி ஆர்எஸ்எஸ்காக வாய் திறக்காது. அண்ணாமலை கேஸும் அதே கேஸ் தான். அண்ணாமலை இஸ் சிவியர் சைக்கோசிஸ், ரொம்ப சிவியர் இஷ்யூ அண்ணாமலை மேல இருக்கு. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தோழர், the bigger danger is religious violence spread பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அதான் பெரிய டேஞ்சர். ரிலிஜன் பேர்ல இப்போ இவ்வளவு கேசஸ் போட்டிருக்கோம் நம்ம, ஒண்ணு நம்மளுக்கு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. இதுல நான் டிஎம்கே குற்றச்சாட்டு சொல்றேன். உங்க அண்டர்ல இருக்க போலீஸ் அண்ணாமலை இன்னும் விசாரிக்க கூப்பிடல, எச் ராஜா விசாரிக்க கூப்பிடல. திருப்புறகுன்ற கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு வச்சிருங்க சேலத்துல, நீ விசாரிக்க மாட்டான் அவனை. எச் ராஜா படம் ரிலீஸ் பண்ணுவான். பிக்கஸ்ட் டேஞ்சர் ஆஃப் ரிலிஜியஸ் வயலன்ஸ் என்ன தெரியுமா தோழர்? இப்ப ஹிந்து ராஷ்டிரம் கேட்டு பிஜேபி எம்பிஸ் எல்லாம் ஒரு தீரேந்திர சாஸ்திரி ஒரு பைத்தியக்காரன் சுத்திட்டு இருக்கான் ரோட்ல. 1 கோடி வாங்குறானா ராம் கதாக்கு. ராமுக்கு 5 அப்பா இருக்க சொல்ற தீரேந்திர சாஸ்திரி, ராமுக்கு 5 அப்பா இருக்கான்னு சொல்றான். அந்த தீரேந்திர சாஸ்திரி 1 கோடி வாங்குறான் ஒரு கதா சொல்ல. கதானா ராமாயணம் படிப்பாங்க, ஒரு நாள் 2 நாள் ராமாயணம் படிப்பாங்க. அதுக்கு 1 கோடி வாங்குறான் அந்த ஆளு. நரேந்திர மோடி கூட உட்காந்துட்டு ஹாஸ்பிட்டல இனாகிரேட் பண்றாரு. இவருக்கு ஏதோ அனுமான்ஜியே டைரக்டா லைன்ல வராருன்ட்டு கதை விட்டுட்டு இருக்கான். பூதம் எல்லாம் வந்துருமா நிறைய பக்தர்களுக்கு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஆடுவாங்கல்ல, இந்த மாதிரி இவங்களுக்கும் ஆடுவாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பான். அந்த ஆள் வந்து ஒரு ரேலி எடுக்கிறான், டெல்லி டு விருந்தாவன், இது ஹிந்து ராஷ்டிர ஆக்குவோங்கிறான். ஹிந்து ராஷ்டிர இந்த நாடு ஆக்குவோம். இஸ்லாமியர் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் நாங்க இஸ்லாம் நாடு ஆக்க போறோம் ஒத்துக்குவோமா? சீக்கியர்கள் வந்து இது சீக்கிய நாடு காலிஸ்தான் ஆக்க போறோம் ஒத்துக்குவோமா? அதுல பிஜேபியோட சீஃப் மினிஸ்டர் போய் கூட நிக்கிறாரு. இந்த சிக்கர் தவன், ஷில்பா ஷெட்டி, இவங்க நிறைய பேர் போய் நின்னுக்குதுங்க கூட. யார் யார் மேல இடி ரேட் இருக்கோ. இதோட ஸ்பெஷல் ஐட்டமே ஒண்ணு என்ன இருக்குன்னா, அந்த ஏக்தா கபூர் ஸ்மிருதி இரானியை லான்ச் பண்ணா பாருங்க துளசியில சீரியல்ல. அந்த ஏக்தா கபூர் வந்து ஒரு ஆல்ட் பாலாஜின்ற ஒரு சாஃப்ட் பான் ஒண்ணு சேனல் நடத்திட்டு இருந்தா, புரோனோகிராஃபி காமிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சேனல் வந்து ரொம்ப ஆப்ஷனா போயிடுச்சு. சங்கி மங்கிங்க முதல்ல நீங்க எந்த பேஸ்புக்ல சங்கி மங்கியோட பேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு போர்னோகிராஃபி இருக்கும், பெண்களை கொச்சையா ஒண்ணு காமிக்கும், அப்புறம் அவனோட ஒரு போஸ்ட் இருக்கும், அப்புறம் ரிலிஜன் கொண்டு வருவான். பெண்கள் ரிலிஜன் அப்படியே போயிட்டு இருக்கும். இவனாலேயே தாங்க முடியாத அளவுக்கு ஒப்சினிட்டி அதை பேன் பண்ணிட்டாங்க ஆல்ட் பாலாஜிய. அந்த அம்மா போய் இங்க போய் நிக்குது. சோ எல்லாம் திருடங்களும் இப்போ பிஜேபியை சுத்தி வராங்க. அதே மாதிரி அண்ணாமலை நம்ம ஸ்பெஷல் கேஸா பார்க்க வேணாம். பட் அண்ணாமலை மத ரீதியா இங்க எவ்வளவு விஷத்தை உள்ள போட்டுட்டு இருக்காரு, தமிழ் சமூகத்துல எவ்வளவு விஷத்தை போடுறாரு, இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்தியா தோழர் இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தானோட பார்ட்டிஷன்ல இருந்து நம்ம மீஞ்சு வரல. வருஷம் அவன் ஆயுதம் வாங்குறான், நம்ம ஆயுதம் வாங்குறோம், அவன் ஆயுதம் வாங்குறான், நம்ம ஆயுதம் வாங்குறோம். நம்மளோட அனைத்து பொருளாதாரம் அதுக்கு போயிடுது. ஒரு போர் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க, அந்த போர்லயே இருக்கும். நம்ம திருப்பி அதை போட முடியாது. எனக்கு அண்ணாமலையோட டேஞ்சர் அங்கதான் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், இங்க ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் நடக்குது. இங்க ஒருத்தன் செத்து போனான். போலீஸ் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கனால அது அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அவன் இன்டென்ஷன் என்ன இருக்கு, நல்லதோ கெட்டதோ நம்மளுக்கு தெரியாது. அவன் சூசைட் பண்ணிட்டானா, அட்டாக் பண்ண பிளான் பண்ணா நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒருத்த மட்டும் செத்து போனான், யாருக்கும் காயம் ஆகல, எதுவுமே ஆகல. அவனே கார்ல அவனே அவனே செத்து போயிட்டான். அதுக்கு இது ஐஎஸ் கூடாரமா மாறிடுச்சு, இது எப்படி அப்படி இப்படிங்கிறான் அண்ணாமலை. தமிழ்நாடு அவ்வளவு கொச்சப்படுத்தலாம் நேஷனல் டிவில. ஏன் இப்போ டெல்லியில பிளாஸ்ட் ஆச்சு? அப்ப யாரும் பொறுப்பெடுக்க வேணாமா? அமித்ஷா பொறுப்பெடுத்துட்டாரா? டெல்லி கேபிட்டல் சிட்டியில் நடக்குது தோழர். அமோனியம் நைட்ரேட்டோட ஒருத்தன் வரான் டன் கணக்குல, எப்படி முடியும்? அண்ட் முட்டா பசங்க பாத்தீங்கன்னா அது நைட்ரேட்டை கொண்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டு இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி டைட் லிட் பேக்ல பேக் பண்ணி அங்க ஒரு 13 பேர் செத்து போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பிளாஸ்ட் ஆகி ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் செத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டுல ஒரு சாவு நடந்தா ஒரு தோழர் எந்த ஒரு பொண்ணும் ரேப் ஆகக்கூடாது, இங்க எந்த சாவும் நடக்கக்கூடாது. எங்க சமூகமே பயங்கரமா ரிப்போர்ட் பண்ணோம். கவின் கொலைக்கு கொந்தளிக்கிறோம். அஜித் மர்டருக்கு, கஸ்டோடியல் டார்ச்சருக்கு தமிழ்நாடு கொந்தளிக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி ரேப்புக்கு கொந்தளிக்குது. கோயம்புத்தூர்ல ரேப் நடந்தது, கேங் ரேப் நடந்து கொந்தளிச்சு சமூகம். உடனே நடவடிக்கை எடுக்குது இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்க ஒரு ஆக்ஷன் உடனே எடுக்கிறதுக்கு காட்டும். அவன் வந்து அங்க பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்க எதுவுமே நடக்கிறது இல்ல. மகாராஷ்டிரால ஒரு டாக்டர் ரேப் ஆனா தோழர், ரேப்பா எழுதி வச்சுட்டு போறான்,
கையில எழுதி வச்சுட்டு போறேன், என்ன வந்து இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். இது பயங்கர நேஷனல் நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அரெஸ்ட் ஆனா அந்த ஆளு. நேத்து மட்டும் நான் ஒரு பேஸ்புக் பதிவில 4 பதிவு போட்டிருக்கேன். ஒரு பொண்ணு வந்து கேம்பிளிங் பண்ணி தோத்து போனனால சீட் ஆட்டத்துல 8 பேர் ரேப் பண்ணியிருக்கான். அதுல 3 பேர் தான் அரெஸ்ட். ஒரு கேங் ரேப் விக்டிம் உத்தரப்பிரதேஷ்ல டிஐஜி பார்க்க முடியாம ஓடுறான். போலீஸ் பார்க்க விட மாட்டேங்குது. ஒரு டிஐஜிய போலீஸ் அதிகாரி போலீஸ் பார்க்க நிறுத்துது. அந்த வீடியோ வெளியே வந்துருச்சு. என்ன கேங் ரேப் பண்ணாங்க, அரெஸ்டே பண்ணலன்னு கதறுது. தொடர்ந்து நார்த் இந்தியால இருக்கிற அக்கிரமத்தை வந்து இங்க தமிழ்நாட்டுல நடக்கணும்னு ஆசைப்படுற கும்பல் தான் அண்ணாமலையோட கும்பல். அவன் யோகிய பெருமையா பேசிக்கிறான். எவ்வளவு கேடுகட்ட ஜன்மமா இருப்பான். ஒரு விஷயம் தோழர், அண்ணாமலை வந்து பாஜகவுடைய மாநில தலைவரா வந்த போது ஊடகங்கள்லாம் அப்படியே கொண்டாடினாங்க. யாரும் செய்யாத, முன்னாள் தலைவர்கள் செய்யாத ஒரு சாதனையை அண்ணாமலை செஞ்சுட்டாரு, பாஜக பக்கம் நிறைய இளைஞர்களை வந்து ஈர்த்துட்டாரு அப்படின்லாம் பேசுனாங்க. நீங்க சொன்ன மாதிரி தன்னுடைய அன்றாட செலவுக்கே என்னுடைய நண்பர்கள்ட்ட இருந்து மாசம் 8 லட்சம் ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் நான் ரொம்ப நேர்மையாளர் அப்படின்னு சொல்லாரு. ரஃபேல் வாட்ச் இஷ்யூ வந்தது. அந்த இஷ்யூல பேசப்பட்ட அந்த சேரநாதன் அப்படிங்கிற இவருக்கு ஒரு பினாமியா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அப்பப்போ வந்து வெளியில வந்துகிட்டே இருந்தது. சமூக வலைதளங்கள்ல எதிர்கட்சியில வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஊடகத்துல இருந்து ஒரு பேக்கப் வந்து அவருக்கு என்னதான் அவர் ஊடகத்தை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தினாலும் ஊடகங்கள் அவருக்கு ஒரு பேக்கப் கொடுத்து அவர் வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாதனையை இவர் நிகழ்த்தி இருக்கிறாரா? உண்மையிலேயே பாஜகவுக்கு வந்து இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். தோழர், கூட்டத்தை கண்டிப்பா கொண்டு வந்திருக்கான் தோழர். நான் அதை வந்து மறுக்கவே மாட்டேன். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் பிஜேபி தேடி போயிருக்கு. எந்த விதமான சந்தேகமும் வேணாம் நம்மளுக்கு. அதுல அதனாலதான் டேஞ்சரா கருதுருவோம் அந்த ஆளை. எச் ராஜாவை, தமிழிசைய, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம கொண்டாடலாம். அவன் இருக்கிற வரைக்கும் பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல வராதுன்னு சொல்லலாம். ஆனா அண்ணாமலை மாதிரி ஆளுங்க போசஸ் a real danger. அதுல எந்த விதமான சந்தேகப்பட வேணாம். அவன் விஷக்கிருமி. அவன் அண்ணாமலை ஒரு விஷக்கிருமி. பேசுறது அண்ணா 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 பாத்துக்கலாம்ண்ணா, நம்ம எல்லாம் பாத்துக்கலாம்ண்ணா, பிரதமர் அவர்களே அண்ணா அண்ணா அண்ணாங்குவான். ஆனா அந்த அண்ணா பின்னாடி இருக்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அந்த ஆள் பேசுறதுல ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் சொல்லுவார். அதனாலதான் அமித்ஷா பயப்படுறான் அந்த ஆளை பார்த்து. இதுல டவுட்டே வேணாம் நம்மளுக்கு. அமித்ஷா லுக்ஸ் அட் அண்ணாமலை as a threat. இவன் நம்மளை முடிச்சிட்டு மேல வந்துருவான், சத்யராஜ் அந்த படம் மாதிரி. இல்ல என்ன காரணம் தோழர் அதுக்கு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிரிமினல் தோழர் இவன். எந்த இல்ல சார், எந்த அளவுக்கு அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழிசை அண்ணாமலை மீது ஒரு தொலைக்காட்சியில விமர்சனம் வச்சதுக்கு மேடையில வச்சு தமிழிசையை வந்து அமித்ஷா கண்டிச்ச வீடியோ வந்து வைரல் ஆச்சு அப்படிங்கறத பாக்குறோம். ஆடியோ வீடியோ அரசியல் மூலமா கூட இருந்த கட்சியில இருந்த மூத்த தலைவர்களையே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கட்சியில இருந்து ஒதுக்கி வைத்த நிகழ்வுகள்லாம் நாம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பயம் இவங்களுக்கு? அமித்ஷாவுக்கு அண்ணாமலையை பார்த்து என்ன பயம்? ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆடியோ வீடியோ வச்சு மிரட்டுறாரா? பயம் எல்லாம் அப்படியெல்லாம் இல்ல. அவருக்கு நல்லா தெரியும் இந்த டிக்கெட்டுங்கெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க நான் தமிழ்நாட்டுல. நம்ம மாதிரி ஒரு பையன் வந்திருக்கானேன்ட்டு. ஆனா நம்ம மாதிரி ஒரு கிரிமினல் வந்திருக்கான், இவன் தான் தமிழ்நாட்டுல நம்மளை லீட் பண்ணி கொண்டு போவான்ட்டு அவர் அந்த நம்பிக்கை இருந்தது அவருக்கு. ஆனா ஓவரா போனப்போதான் பின் வாங்கினாரு. நான் சொன்னேன்ல, ஒரு 10 கோடி ரூபாய் தொழில் ஈரோட்ல ஒருத்தர்கிட்ட வாங்கினார் அண்ணாமலை, எம்பி சீட் கொடுக்குறேன்ட்டு. அவருக்கு எம்பி சீட்டே கொடுக்கல. அவர் அமித்ஷா காலை பிடிச்சிட்டாரு. அமித்ஷா நீ 10 கோடி கொடுத்தியா, கணக்கு வழக்கிலே வரலையேன்னு எடுத்து பார்த்திருக்காரு. அவங்களுக்கு ஒரு கணக்கு வழக்கு சீட்டு இருக்கும்ல, இங்க வந்திருக்குன்ட்டு. அதுல 10 கோடி கணக்கே இல்லைன்றாரு. 1000 கோடி அடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இவர் மேல இன்கம் டாக்ஸ் ரேட் விழுந்ததுக்கு அப்புறம் அவன் மாப்பிள்ளை மேல போட்டிருக்காங்க பாருங்க இன்கம் டாக்ஸ் ரேட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அதிகமான அமித்ஷா வாண்ட்ஸ் மர்டரர்ஸ். அமித்ஷாக்கு கொலைகாரங்கன்னா ரொம்ப இஷ்டம் தோழர். இதுல டவுட் வேணாம். இது அடிச்சு சொல்றேன், இது எழுதி சொல்றேன். ஹோம் மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரி அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கீழே இருக்க மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் இருப்பாங்கல்ல, அசிஸ்டன்ஸ் மாதிரி 3 பேர் 4 பேர் எடுத்திருந்தாரு. 3 பேருமே மர்டர் அக்யூஸ்ட். அமித்ஷா மாதிரி, அமித்ஷா டைம்ல மர்டர் அக்யூஸ்ட் மாதிரி இவங்க 3 பேரும் மர்டர் அக்யூஸ்ட். பாதுகாப்பு கொடுக்கிற எல்லா மந்திரிகளும் மர்டர் அக்யூஸ்டா இருக்காங்க. நம்ம எங்க போய் சொல்றது இத? அண்ணா அமித்ஷாக்கு இந்த மாதிரி ஆளுக்கு ரொம்ப பிடிக்கும்.
பட் அமித்ஷாக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஆளுங்க ஒரு டேஞ்சரும் போஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. ஒரு டைம்ல ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு டைம்ல இவங்க தான் நீக்கி வைக்கிறாங்க, சைட்ல வைக்கிறாங்க இந்த ஆளை. அப்பா நீ வேணாமே வேணாப்பான்ட்டு. அதனால சோ இந்த டைனாமிக்ஸ் இருக்குல்ல, அமித்ஷா, அண்ணாமலை, மோடி, இவங்களோட கிரிமினாலிட்டி, எவ்வளவு ஸ்கேல் ஆஃப் கிரிமினாலிட்டி அக்செப்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு கிரிமினல் ஸ்கேல ஏத்துக்குவாங்க, அந்த டைனாமிக்ஸ் மாறிட்டே இருக்கும் கட்சிக்குள்ள. பட் ஒட்டுமொத்தமா என்னன்னா பிஜேபிக்கு கிரிமினல்ஸ் வேணும். பிஜேபியில கிரிமினல் ஆளுங்க தான் சர்வே ஆக முடியும். அண்ட் ஹார்ட்கோர் கிரிமினல்ஸ், எப்படின்னா கிரிமினல்ஸ் சாதாரண கிரிமினல்ஸ் எல்லாம் தேவையில்லை தோழர், உங்களுக்கு ஹார்ட்கோர் கிரிமினலா இருக்கணும். இவன் ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரியா பேசலாம், அண்ணாமலை ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரியா பேசலாம் தோழர். என்னென்ன பேச்சு பேசுறான், என்ன கொடுமையா பேசுறான், சுட்டு தள்ளணும், கால் உடைப்பேன், கை உடைப்பேன், வாட் நான்சென்ஸ், என்ன அக்கிரமம் பண்ணிருப்பாங்க ஐபிஎஸ்ஆ இருக்கும்போது. ஒரு காலத்துல மோடியுடைய செல்ல பிள்ளையா இருந்தார் அண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மோடி மேடைகள்ல அண்ணாமலையை பாராட்டி எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மோடி கோயம்புத்தூருக்கு வராரு, அவரை வரவேற்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல கூட அண்ணாமலையுடைய பெயர் இல்லை. முன்னாள் பாஜக மாநில தலைவர்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து, தேசிய அளவுல பதவியை கொடுத்து கௌரவம் படுத்தி அழகு பார்த்திருக்கிற பாஜக அண்ணாமலையை இப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஒரு அடிப்படை முன்னாள் தலைவர் அப்படிங்கிற ஒரு மரியாதை கூட அவருக்கு கொடுக்காம இவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. நடவடிக்கையும் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்ன ஒரு தற்காலிக ஒரு சூழல் அப்படின்னு பாக்குறதா, இல்ல உண்மையிலே தலைமை அவர் மீது ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க, பட் இதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம அதை ஹோல்டுல வச்சிருக்காங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதா, எப்படி பாக்குறது? ஒரு கேங்குக்குள்ள ஒரு கேங் வார் நடக்கும்ல, ஒரு கேங்ல தோழர் இந்த ஒருத்த ரொம்ப உச்சக்கட்டத்துல திருடனா இருப்பான், அவன லூட்டி அடிச்சிருப்பான். ஆனா லூட்டி அடிக்கும் போது அவன் தனியா பண்ண முடியாதுல்ல, யாரோ ஒருத்தர் கிட்ட அவரோட சொத்தை கொடுத்து வச்சாகணும். அந்த லூட்டி அடிச்ச பணம் ஒரு 100 கோடி அடிச்சிருக்காங்கன்னா ஒருத்தங்கிட்ட 50 கோடி வச்சிருப்பாரு, ஒருத்தங்கிட்ட 30 கோடி, ஒருத்தங்கிட்ட 20 கோடி. சில டைம்ல தெரிய வரும் அந்த 50 கோடிக்காரன் இன்னும் ஏமாத்துறான், நம்மள அவன் டபுள் கேம் ஆடுறான், பொண்டாட்டியே கூட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிறலாம் கதைலாம் இருக்கும் நிறைய ஒரு கேங் வார்ல. அதெல்லாம் இந்த கேங் வார்ல தான் தோழர் நம்ம ரொம்ப அதிகமா குழப்பிக்க வேண்டாம். ஒரு கிரிமினல் கூட்டம் சேர்ந்துக்குச்சு, ஹார்ட்கோர் கிரிமினல் சேர்ந்து இப்போ நாட்டுல எப்படியாச்சும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, ராமோட பேர் வச்சு வந்துட்டாங்க. நாங்க ராமரை மீட்டு கொடுக்குறோம், ராம் அங்கதான் பிறந்தாரு இருந்தாருன்ட்டு ஒரு கதை விட்டுட்டு வந்துட்டாங்க. மக்களும் மதத்து பேர்ல ஏமாந்து போய் ஓட்டு போட்டு அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த கிரிமினல் கேங் இந்த நாடை எவ்வளவு விற்க முடியும், அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, விற்கிற ப்ராசஸ், இந்த கார்பரேட்க்கு சப்போர்ட் பண்ணுவான், அந்த கார்பரேட் சப்போர்ட் பண்ணுவான். அந்த டைம்ல நிறைய பேர் தேவைப்படுவான், இடியில நிறைய பேர் தேவைப்படுவான், நிறைய அதிகாரிங்க தேவைப்படுவான், முன்னாள் அதிகாரிங்க தேவைப்படுவாங்க, ஜட்ஜு தேவைப்படுவாங்க, இடி தேவைப்படும், சிபிஐ தேவைப்படும், இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படும். அப்ப அதுக்கு நடுவுல நிறைய குளறுபடிகள் நடக்கும். சில பேர் மாட்டி போயிடுவாங்க, சில பேர் மாட்டாம கூட மாட்டுவாங்க, சில பேர் உள்ளுக்குத்து பண்ணி ஏமாத்துவாங்க. தோழர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தன்கரை எப்படி தூக்குனாங்க தோழர், எப்படி தூக்குனாங்க சொல்லுங்க பாக்கலாம். அடையாளமா போயிட்டான் மனுஷன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வாட் இஸ் அண்ணாமலை ஆஃப்டர் ஆல், ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே. So we need not worry, அண்ணாமலையை we need not worry about it. எனக்கு இருக்கிற வரி அவ்வளவுதான். இந்த ஆர்எஸ்எஸ் ஓட ஏஜென்ட்ஸ், இந்த சேட்டு ஆளுங்க, இந்த நாட்டை லூட்டி அடிக்கிற ஆளுங்க, இவங்க தமிழ்நாடுக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த சேட்டு கும்பல் தமிழ்நாடு மேல ஆட்சி வரக்கூடாது. நீங்க அத சொல்றீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களத்துல அண்ணாமலைக்கு இல்லாத ஒரு தைரியம் நயினார் நாகேந்திரனுக்கு வந்திருக்கு. பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் 200 தொகுதிகளுக்கு மேல பாஜக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு தைரியமா சவால் விட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் விஜய் பாத்தீங்கன்னா அடுத்த சிஎம் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. திமுக கூட்டணி நாங்க செஞ்ச வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, தொடர்ந்து இந்த ஆட்சி தொடரும், திராவிடம் 2.0 அமையும் அப்படின்னு அவங்களும் தைரியமா பேசிட்டு இருக்காங்க. 2026 காலத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நயினாருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய அடிப்படை என்ன? எந்த தைரியத்துல இவர் சொல்றாரு, இல்ல சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறாரு? ஒரு மண்ணாகட்டி அடிப்படையில தோழர் இதுக்கெல்லாம். ஏன் இதே அண்ணாமலை தான் சொன்னா நாங்க 40 சீட் வெல்வோன்ட்டு, 40 சீட் வெல்வோன்ட்டு அண்ணாமலை தான் சொன்னா. அப்படி 150 சீட் வெல்வோம் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, அதெல்லாம் சொன்னது தானே. அதனால இதெல்லாம் பெருசா நம்ம வெயிட் கொடுக்க தேவையில்லை. ஆனா யதார்த்தம் என்னன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த விஷ கிருமிகளை தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு இது பெரிய தடையா இருக்கு போகுது. அண்ட் அவங்க பிரசன்ஸ் இருக்கு, சாலிடா இருக்கு.
அதனால எச்சரிக்கையா இருக்கணும். ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாது. பல திட்டங்கள் இருக்குல்ல இவங்க கையில. SIR இருக்கு, பல கட்சிகளை உடைக்கிற வேலை இருக்கு, பல கட்சியை உடைச்சிட்டு அந்த உள்ள பூந்து அந்த கட்சியை ஓவர்டேக் பண்ற வேலை இருக்கு, சிபிஐ யூஸ் பண்ற வேலை இருக்கு. சோ அதனால we have to be very careful about it. And DMK இனஃப் பண்ணியிருக்கா? இல்ல நிறைய பண்ணியிருக்க வேண்டியது இருந்தது, நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒண்ணு சொல்றேன், ஐ எம் a DMK critic, ஐ எம் a காங்கிரஸ் கிரிட்டிக், பட் ஐ கேன் லிவ் வித் them. அவங்க ஓரளவுக்கு அவங்க கூட வாழலாம். பட் இவங்க ஐயோ, நீங்க anyone associated with BJP, anyone associated, இந்த கட்சியா இருக்கட்டும், அது பாமக இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், அவுட்ரைட் ரிஜெக்ஷன் பண்ணுங்க. எடப்பாடி என்னைக்கு நான் இவ்வளவு வருஷம் எடப்பாடி பத்தி as soon as பிஜேபி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி கிரிட்டிசைஸே பண்ணல தோழர். இதுக்கு மேல திருப்பி விட போறதும் இல்ல. This election we should ensure BJP has a complete route. And மீதி பீகார் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நீ ஸ்டேட் மிஷினரி வச்சுட்டு நீ எவ்வளவு ஊழல் பண்ணிருக்க உலகமே பார்த்துருச்சு. அது எந்த விதமான சந்தேகமும் வேணும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். மிக்க நன்றி தோழர்.